இரண்டாவது வந்து என்ன அப்படின்னா ஆண்டவர் ஒருத்தருக்கு அப்படின்னா எங்கேயோ இருக்கிறான், நம்ம கனவு தெரியாது. இட்ஸ் a force beyond the skies. ஊப்பர் வாலா மேலே இருக்கிறவன். அதனால அவன் என்ன செய்யறான்னு சொல்ல முடியாது. நமது வாழ்க்கை நமது இஷ்டத்தின்படி நமது பூர்வ ஜென்ம வினையும் நடக்கிறது என்று சொல்லக்கூடியவர்களாக இரண்டு விதமான கூட்டத்தார் உலகத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் என்று ஒருவர் இருக்கிறாரா? அப்படி அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படி கண்டுகொள்வது என்றெல்லாம் இந்த சத்திய வேதாகமத்திலே எந்த விதமான வகையும் தொகையும் எழுதி கொடுக்கப்படவில்லை. மாறாக இந்த சத்திய வேதாகமம் முதல் பக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், அவர்தான் இந்த கண்ணிலே காணப்படக்கூடிய எல்லாவற்றையும் உண்டு பண்ணி வைத்திருக்கின்றவர், அவர் மக்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் இடைபடுகின்றார் என்பதை எந்த விதமான ஒரு சந்தேகம் இல்லாதபடி மிக அழகாக எடுத்து வைத்திருக்கின்றது. எடுத்து வைத்திருப்பது மட்டுமல்ல, இந்த வேதாகமத்தின் பக்கங்களிலே இந்த ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதையெல்லாம் கூட அழகாக எழுதி வைத்திருக்கின்றது. ஆண்டவர்கிட்ட இருக்காரா? ஆனா பெண்ணா? அவருக்கு மனைவி உண்டா? குழந்தைகள் உண்டா? அவருக்கு மச்சனம் உண்டா? அவருக்கு பேரப்பிள்ளைங்க உண்டா? அதெல்லாம் சொல்றதே கிடையாது. ஆண்டவர் என்று ஒருவர் உண்டு. அவருடைய பார்வையில எல்லோரும் அவருடைய பிள்ளைகள். God has no grandchildren அப்படின்னாரு ஒருத்தர். பேரப்பிள்ளைங்க ஆண்டவர் கிடையவே கிடையாது, எல்லோருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் எப்பேற்பட்ட குணம் உடையவர் என்பதை பிள்ளைகள் அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை பல்வேறு வகைகளிலே இது விளக்கி கொடுக்கின்றது. இந்த குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது சில குணாதிசயங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே உரித்தானவைகள், சில குணாதிசயங்கள் மனிதர்கள் ஆண்டவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அவருடைய குணங்களிலே சில நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒளிவிடுகின்றது, தெரிய வருகின்றது. எப்படி யோசிக்க மாட்டீங்க? புதிதாக சொல்லுகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு என்று ஒரு சில இயல்புகள் அல்லது குணாதிசயங்கள் அல்லது சுபாவங்கள் உண்டு. அதை யாருக்கும் அவர் பகிர்ந்து கொள்வது கிடையாது, யாரும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதே வேளையிலே மனிதன் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சில குணாதிசயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே தென்படுகின்றது. ரெண்டு பிரிவாக வைக்கின்றேன். ஒரு பிரிவு ஆண்டவருக்கு உரியவைகள், ரெண்டும் உண்டு ஆண்டவருக்கு. ஒரு பிரிவு குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும் ஆண்டவருக்கு மட்டுமே உரித்தானவைகள். அது என்ன என்றால், நம்பர் 1, இங்கிலீஷ்ல சொல்லி தமிழ்ல சொல்றேன், ஏன்னா இங்கிலீஷ்ல வரும்போது அது அந்த பிள்ளைகளுக்கு விளங்குறது ரொம்ப வசதியாக இருக்கும். omnipresent, சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கின்றவர். இரண்டாவது, he is omniscient, எல்லாம் அறிந்தவர், சர்வ ஞானி. மூன்றாவது, omnipotent, சர்வ வல்லவர், எதுவும் செய்யக்கூடியவர். நாலாவது, transcendent, தமிழ்ல அதுக்கு சரியான பதமே கிடையாது. transcendent அப்படின்னா உலகத்தில் உள்ள எந்த பொருட்களையும் சார்ந்திராதவர், அல்லது இது அவருக்கு தேவை என்று எவருமே சொல்ல முடியாத அளவிற்கு எந்த தேவைகளும் இல்லாதபடி அப்பாற்பட்டிருக்கக்கூடிய, மாறுபட்டிருக்கக்கூடிய ஆண்டவர் transcendent. இப்போ மனிதர்கள் அப்படின்னா நமக்கு இந்த தரையில் நடக்கணும், தரையில் நமக்கு தரையில் நடக்க முடியாது, அந்த நடக்க முடியாது, தண்ணியில் நடக்க முடியாது, கயிறுல நடக்கலாம், அது பிராக்டிஸ் பண்ணி நடக்கலாம். ஒரே கையில கட்டி வச்சுட்டு எல்லாம் நடக்க முடியாது, பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நடக்க முடியும்.
இங்க காத்து இல்லாட்டி போனா வாழ முடியாது நமக்கு. வெளிச்சம் இல்லாட்டி போனா வாழ முடியாது நமக்கு. தண்ணி இல்லாட்டி போனா வாழ முடியாது நமக்கு. தண்ணி இல்லாம காத்து இல்லாம மனுஷன் உயிரோடு இருக்க முடியாது. He is dependent. God is transcendent. மனிதன் சார்ந்திருக்கக்கூடியவன். ஆண்டவருக்கு எதுவுமே தேவை சார்ந்து எதையுமே சார்ந்திராதவர், தனித்து இயங்கக்கூடியவர். காத்தும் வேண்டாம், தண்ணியும் வேண்டாம், சோறும் வேண்டாம், காலை நைவேத்தியம் வேண்டாம். நான் நைட்டு படுக்கும் போது திருப்பள்ளி அவருக்கு நைட்ல படுக்க ஆர்வம் பாட வேண்டாம், காலை திருப்பள்ளி எழுச்சி பாட வேண்டாம். அவருக்கு அவர் பார்க்கறதுக்கு டான்ஸ் ஆடணும் ஆள் கிடையாது, அவசியம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரேடியோ வேண்டியதில்லை, டெலிவிஷன் வேண்டியது இல்லை, நமக்கு தான் எல்லாம் வேணும். He is transcendent. He is beyond everything. அர்த்தம்ல He is eternal. Eternal, நித்தியவாசி, காலத்துக்கு அப்பாற்பட்டவர். நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், 3 காலங்கள் உண்டு. அந்த 3 காலங்கள் இந்த நேரத்துக்கு உள்ளாக வாழக்கூடிய மக்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியவைகள், ஆண்டவருக்கு பொருந்தாதது. இவர் நேரத்துக்கு அப்பாற்பட்டிருக்கின்றவர், காலம் கடந்து நிற்கக்கூடியவர். ஒரு பாஸ்டர் பையன் 2 வயசு 3 வயசு ஆகும்போது பேச ஆரம்பிக்கிற நேரம், 2 வயசு பேச ஆரம்பிக்கிற நேரம். ஓ எப்ப வந்த நீ சொல்லி கேட்டோமானால், I came yesterday மா, I came tomorrow மா, I came tomorrow அப்படிமா. I came tomorrow நமக்கு சிரிப்பா இருக்கு. அது என்னது came tomorrow, tomorrow எதிர்காலம், came கடந்த காலம். சின்ன பிள்ளைங்க பேசினா பரவாயில்ல, பெரியவங்க பேசினா something wrong அர்த்தம். இங்க மேல கலந்து போச்சு ஏதோ, அதான் பைத்தியமோ வார்த்தை கொள்ளறுகிறது சொல்லி விடுகிறார்கள். நேரத்துக்கு உட்பட்டவர்கள், காலத்தோடு பேச தெரிய வேண்டும். நேற்று, இன்று, நாளை மனிதர்களுக்கு மட்டுமே, ஆண்டவருக்கு அது பொருந்தாது. அப்புறம் he is unchangeable. He is omnipresent, he is omniscient, he is omnipotent, he is transcendent, he is eternal, he is unchangeable. Unchangeable அப்படின்னா இவருடைய குணத்திலே, சொல்லிலே, நடந்து கொள்கிற விதத்திலே மாறாதவர், என்றைக்கு ஒன்று போல இருக்கக்கூடியவர். அப்புறம் அவர் is perfect and holy. பரிபூரணர் அவர் ஒருவர் தான், பரிசுத்தர் அவர் ஒருவர் தான். அடுத்தது God is triune. ஆண்டவர் திரித்துவம் கொண்டவர். திரித்துவம் என்பது ஆண்டவருக்கு பொருத்தமானது. ஒரே கர்த்தர் 3 தெய்வீக அம்சங்களிலே வெளிப்படுகின்றவர், திரித்துவர். இவைகள் அதாவது சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர், மாறுபட்டிருக்கிறவர், நித்தியவாசி, மாறாதவர், பூரணர், பரிசுத்தர், திரித்துவர் என்பது ஆண்டவருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய குணங்கள். நீங்கள் நானே ஷேர் பண்ணவே முடியாது. நமக்கு வேற இவருடைய தனித்தன்மை இவைகள். மனிதனை அவருடைய சாயல் சிருஷ்டித்திருக்கிற காரணத்தால் அவருக்கு உள்ளே இருக்கிற சில குணாதிசயங்கள், இப்ப சொன்னது போக மீதி சில குணாதிசயங்கள் மனிதர்களுக்குள்ளேயும் காணப்படுகின்றது. காலகாலமாக, இன்றைக்கு மட்டுமல்ல, சொல்லும் பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கும். இவைகள் என்னவென்று கேட்கிறார்கள். நம்பர் 1, God is good. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் மட்டும் கிடையாது, உலகத்தில் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எஸ் ஆர் நோவா? நல்லார் ஒருவர் உலரே, அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு அவையார். ரொம்ப நல்லவங்க சொல்றோமா சொல்லியா? எல்லாம் சொல்றோமா? அவர் நல்லவரே, அந்த அம்மா நல்லவங்க, அந்த டீச்சர் நல்லவங்க, அந்த ஆபீசர் நல்லவங்க, இந்த மேனேஜர் நல்லவரே சொல்றோம். எப்படி அது? மனிதன் தேவனுடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அவருடைய குணாதிசயங்களிலே சில மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கின்றன. But it has a kind of boundary. நல்லவர் அப்படின்னா அது பவுண்டரி ஒன்று, அது காலம் நல்லவனா இருக்க முடியாது.
சில 10 பேர் நல்லவரா இருக்கலாம், ரொம்ப தூரம் போக வேண்டாம். அரசியல் எடுத்துங்க, கலைஞர் சொல்லி பாருங்க, நல்லவர் சொல்லுங்க, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நம்பர் 1 சயின்டிபிக் பீரியட் சொல்லுங்க, அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. பக்கத்துல போயஸ் கார்டன், காவல் தெய்வம், உண்மை அம்மாவி உண்மை விசுவாசி சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஊரை அடிச்சு வரையில போட்டவன் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. நல்லவர்கள் சொல்லுவது கூட்டம் இருக்கிறது. அதே நேரத்திலே கெட்டவர்கள் என்று சொல்லுவதற்கும் அதற்கு சமமாக சட்டம் எழுப்பக்கூடிய கூட்டம் இருக்கிறது. அந்த நல்லவற்றை எப்படி சொல்ல வந்துச்சு? ஆண்டவர் சிருஷ்டித்த காரணத்தால் அந்த குணங்கள் மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கின்றன. இரண்டாவது, கர்த்தர் அன்பானவர். மனிதர்களுக்குள்ளேயும் அன்பானவர்கள் உண்டு. எங்க அம்மா மாதிரி அன்பு யாருமே கிடையாது அப்படி சொல்லுவாங்க. எங்க அப்பா எங்க மேல அப்படியே அன்பை கொட்டார் அப்படிம்பாங்க. ரைட்டு, பக்கத்து வீட்டுல தெரியும். பக்கத்து வீட்டை கேட்டாதான், நாங்க அந்த ஆளு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாதவன், என் புள்ள வீட்டு போய் ஒண்ணு இருந்துச்சா, என் புள்ள எப்படி அடிச்சா பாருங்க அப்படிம்பாங்க. அன்பு வந்துட்டு ஒரு அளவு லிமிட் தான், லிமிட் போக தாண்ட முடியாது. ஆனால் அன்பு என்பது எல்லோருக்குள்ளேயும் இருக்கிறது. அப்படி அன்பு இல்லாத இருக்குமானால் உலகம் இயங்கி இருக்கவே முடியாது. அன்பு கணவன் மனைவி, பெற்றோர்கள் பிள்ளைகள், குற்றம் சுற்றம், நண்பர்கள் குழுவினர்கள், அக்கம் பக்கத்தவர்கள், அன்பு சிறுவர்கள் இருக்கத்தான் செய்கிறது. மூணாவது, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். அதே இரக்கம் அதே கிருபை மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது. இரக்கம் பாராட்டு. எப்படி இரக்கம் பாராட்டுறது? கருவன் ஞாபகம் வரும். சாலமோன், ஞானி சாலமோன் அரசரை பத்தி ஸ்கூல்ல படிச்ச கதை, பைபிள்ல கிடையாது. என்னவா, ஒரு தடவை அவரு ரதத்துல போயிட்டு இருந்தாராம். சாலமோன் போயிட்டு இருக்கும்போது திடீர் ரதத்தை நிறுத்திட்டாராம். வீடுகளை இறங்கி வந்து பாதுகாப்பு கொடுத்தாங்க. ஒன்னுல கை கட்டு போனாராம். போனா அங்க எறும்பு கூட்டம் வந்து லைட்டா கிராஸ் பண்ணுது ரோட்டை. எறும்பு கூட்டம் கிராஸ் பண்றதுனால ரதம் மேல ஓடிச்சுன்னா எறும்பு செத்து போயிடுமே அப்படின்னு சாலமோன் ரதத்தை நிறுத்தி வச்சாராம். எறும்பு போறதுக்காக ரதத்தை நிறுத்தினாருன்னு அந்த ஊர் கதை வச்சுக்கிறாங்க. நம்ம ஊர் கதை அதுக்கு மேலே இருக்குது. முல்லை கொடி கீழே விழுந்து கிடக்குதான். அடாடா, முல்லை கொடி கீழே கிடக்கலாமா? அது படறதுக்கு ஒரு கொம்பு வேண்டாமா சொல்லிட்டு ஒரு அரசர் தன் தேரையை வச்சு போயிட்டார். தேரை வச்சு அந்த தேர் மேல முல்லை கொடி பறக்க விட்டாத படர விட்டாராம். அவ்வளோ இறக்கம் தாவரத்தின் மேல. இன்னொரு ஆள் இருந்தாரு, போனாரு. போனா ஒரு மயில் ஒண்ணு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. பார்த்தாரு, மயிலுக்கு நடுக்கும் பாரு குளிர்னால ஆடுதுல நடி காட்டணும்னு கடுகு வந்து மேல கொண்டு போட்டோ எடுத்து அது அந்த மயிலுக்கு போட்டு விட்டாராம். இறக்கம் மக்கள் சொன்னாரு, எவ்வளவு தமிழனுக்கு இறக்கம் அப்படியே உள்ள கதிப்பிட்டு இருந்தோம். தமிழனை மாதிரி இறக்க குணமுள்ள யாருமே கிடையாது. யார் வந்தாலும் வாழ வைப்பான் தமிழன். அது சொல்றது எதுக்குனாலும் வாழ, அது தன்னையே கொடுப்பான். முல்லைக்கு தேவன் தான் பாரி மன்னன், மயிலுக்கு போர்வை கொடுத்தார், இரக்கம் எல்லாருக்குள்ளே இருக்குது. கிருபை எல்லாருக்குள்ளே இருக்குது to certain extent. ஆனால் இது எப்படி வந்தது? ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால். இது வந்து கிறிஸ்தவனா தான் இருக்கணும், அப்பதான் நல்லவனா இருக்க முடியும். கிறிஸ்தவனா தான் இருக்கணும், அப்பதான் அன்பு இருக்கும். வேண்டியதே இல்லை. யாராக இருந்தாலும், டெல்லியில இருக்கிற வாஜ்பாயில இருந்து தமிழகத்தில் இருக்கிற PMK தலைவர் ராமதாஸ் வரையும் எல்லாருக்குள்ளேயும் இந்த அன்பு, இந்த நல்லவருக்கு ஒரு குணம், இரக்கம், கிருபை இருக்கிறது. மனதுருக்கம். அடுத்தது மனதுருக்கம். மனிதர்களே மனதுருக்கம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனதுருக்கம். அப்புறமா கர்த்தர் பொறுமை உள்ளவர், சீக்கிரம் கோபப்படாதவர். மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கிறார்கள், பொறுமை உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு அளவுக்கு தான். பொறுமையா இருக்க பார்க்காத, ஒரு அளவுக்கு தான். எந்திரிச்ச அவங்க நடக்கிற காரியம் வேற சொல்லுவாங்க மக்கள். ஒரு அளவுக்கு பொறுமை இருக்கிறது. சீக்கிரம் கோபப்படாதவங்க இருக்கிறாங்க. இப்ப கூட சீக்கிரம் கோபமே வராது, வந்துட்டா வேற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க சீக்கிரம் வராது. ஆண்டவரால் திருப்தி வர சொல்கிறேன், உங்களுடைய கவனத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக
ஆண்டவரால் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் இது மனிதனுக்குள்ளேயும் இருக்கின்றது. கர்த்தர் சத்தியபரர். மனிதர்களுக்குள்ளேயும் சத்தியவான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு பொருள் கொடுத்தா கேள்வி கேட்க மாட்டாங்க, அவளை கரெக்டா வச்சுப்பா. சத்தியமான சத்தியவான், பைசா எடுக்க மாட்டான் மனுஷன் அப்படிமா. அதான் சத்தியம் அவங்களுக்கு. சமயத்துல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போனார். அவர் திருவிக பார்க்கல பார்க்கறது உண்டு. அவர் இறந்தப்போ அவரை பற்றி பேப்பர் எழுதிக்கிறாங்க. அவருடைய தலைவர் அவருடைய 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட ஒரு பைசா கூட எடுக்காம கரெக்டா கணக்கு வச்சிருப்பார். அவ்வளவு சத்தியவான் அப்படி பேப்பர் எழுதிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் சத்தியவானாக இருக்கிறார்கள். அடுத்தது, கர்த்தர் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர், நாணயமானவர். God is faithful, God is true, God is patient and slow to anger, God is compassionate, God is merciful and gracious, God is love, God is good. இதெல்லாம் ஆண்டவருக்குள்ளேயும் இருக்கிறது, மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கிறது. ஆண்டவருக்குள்ளாக இருப்பது நிஜம், மனிதர்களுக்குள்ளாக இருப்பது நிழல். அதனால நிழல் மாதிரி வெளிச்சம் இருந்தா நிழல் இருக்கும், வெளிச்சம் இல்லைன்னா நிழல் இருக்காது. அதனால சில நேரத்துல நல்லவர்களாக இருக்கிறார்கள், சில நல்லவர்களாக இருக்கிறது கிடையாது. சில நேரத்துல அன்பு இருக்குது, சில நேரம் அன்பா இருக்கிறது கிடையாது. சில நேரம் இறக்கம் இருக்குது, திரும்பியா நடக்கிறாங்க, சில நேரம் பண்ணுவது கிடையாது. சில நேரம் உண்மையா இருக்கிறாங்க, சில நேரம் நாணயமா இருக்கிறாங்க, சில நேரம் நம்பத்தந்தோட இருக்கிறாங்க, மற்ற நேரத்துல கிடையாது. அப்படி கைவிட்டு போயிடுறாங்க, கொடுத்த வேலையை முடிக்கிறதே கிடையாது, பாதியில விட்டு போயிட வேண்டியது இருக்கிறது. ஆக இந்த 2 பகுதிகளிலேயும் மொத்தமா அந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் ஒரு 7, 15 குணாதிசயங்கள் கர்த்தருக்குள்ளாக இருந்தாலும் கூட அவருக்கே என்று உரித்தான குணாதிசயங்கள் 7 எங்க பிடிச்சு சொல்லி இருக்கின்றோம். அந்த குணாதிசயங்களை பற்றி நாம் படித்துக் கொள்கிற வேளையிலே, அதை தெரிந்து கொள்கிற பொழுது அது வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம், வாழ்க்கையில அது கொண்டு வரக்கூடிய ஒரு பொறுமை நம்மை உயர்த்துகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. சபைக்கு எதுக்காக வருகிறோம்? பிரசன்னம் எதற்காக கேட்கிறோம்? என்னுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். எனது வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது ஒன்று உண்டு என்றால் அது என்ன, அல்லது அது யார் என்று கேட்பவர் கர்த்தர். ஆண்டவர் வாழ்க்கையில் இருந்தால்தான் வாழ்க்கை மிகவும் இன்பமாக இருக்கும். வெறுமனை கேட்டுவிட்டு போனால் மட்டும் போதாது. இந்த ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை தியானிக்கின்ற வேளையிலே, இந்த சத்தியவேதாகம் பற்றி பக்கங்களிலே எழுதி வைத்திருக்கக்கூடிய காரியங்களை எடுத்து வாசிக்கின்ற பொழுது இன்றைய நமது வாழ்க்கைக்கு இது நமக்கு வழிகாட்டியாக இருப்பது மட்டுமல்ல, இன்றைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு தெம்பை கொடுக்கிறது, ஒரு தைரியத்தை கொடுக்கிறது, நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா பல சமயத்துல பாருங்க, புத்தகம் கேட்கிறோம், வீட்டுக்கு போறோம், போனா அதே பழைய சூழ்நிலை தான். சில பேருக்கு பணத்துல கஷ்டம், சில பேருக்கு வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சிலருக்கு வந்துட்டு பிள்ளைகளை பத்தி கவலை, சிலருக்கு வந்துட்டு வேலையை பத்தி கவலை. இப்ப இதெல்லாம் வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, கேட்ட வசனத்துக்கும் வாழ்க்கையில் இருக்கிற காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லாத போயிடுது. சிலருக்கு அற்புதம் நடக்குது, அதை வந்து சாட்சி சொல்ல வேண்டியது, சாட்சி விட்டு அப்புறமா மறந்து விடுகின்றோம். ஏன் குறிப்பு என்ன கேட்பீங்களேயானால், வார்த்தை ஆலயத்தில் வந்து ஆண்டவரை பொழுது விடுகிற வேளையிலே ஏதோ வந்தேன் கேட்கேன் என்று கிடையாது. இந்த ஆண்டவரை பற்றி கற்றுக்கொள்கிற வேளையிலே எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறோமோ, எவ்வளவு அதிகமாக இந்த ஆண்டவரை பற்றிய அறிவு நமக்குள்ளாக வளருகிறதோ, அந்த அளவிற்கு வாழ்க்கையில ஒரு தைரியம் இருக்கும், வாழ்க்கையில ஒரு பொறுமை இருக்கும், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பதட்டம் என்பது இருக்காது. ஆண்டவன் என்ன தெரியுமா, இந்த ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்கிற வேளையிலே அது கொண்டு வரக்கூடிய நன்மைகள் இவைகள். அதுக்காகத்தான் வரக்கூடிய வாரங்கள், சில வாரங்கள் அல்லது பல வாரங்களாக இந்த ஒவ்வொரு பகுதியாக எடுத்து வைத்து பார்க்கலாம்
என்று சொல்லி தீர்மானம் பண்ணி இருக்கின்றேன். வாருங்கள், கேளுங்கள். அதை கேட்கின்ற வேளையிலே வெறுமனை கேட்டு விட்டு போவது மட்டுமல்ல, அந்த வாரம் முழுவதிலேயும் வீடுகளிலே சென்று கொடுக்கிற வசனத்தை திரும்ப திரும்ப வாசியுங்கள். ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும் எனக்கு, ஆண்டவருக்கென்று தனிப்பட்ட விதத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணித்து வாழ்வீர்கள் என்று சொன்னார். கவனிங்க, வார்த்தை கவனிங்க. தனிப்பட்ட விதத்திலே அர்ப்பணித்து வாழ்வது. எங்க கணவர் பைபிள் வாசிக்கார், அது போதும். நோ. என் மனைவி எல்லா நேரம் ஊழியத்துக்கு போயிடுறா, எனக்கு அது போதும். நோ. எங்க அம்மா எப்பவும் ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு அது போதும். நோ. தனிப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அர்ப்பணம் தேவை. அந்த தனிப்பட்ட அர்ப்பணம் இருந்தால்தான் வாழ்க்கையிலே இந்த ஆண்டவரிடத்திலிருந்து எதையாகிலும் எதிர்பார்க்க முடியும். வேதம் முழுவதிலையும் ஆபிரகாமானாலும் சரி, ஈசாக்கானாலும் சரி, யாக்கோபானாலும் சரி, பிற்பாடு வந்த பவுலானாலும் சரி, பேதுருவானாலும் சரி, வாழ்க்கையிலே ஒரு பூரணமான அர்ப்பணிப்பு. எல்லாம் சொல்லுங்க, அர்ப்பணம். சொல்லுங்க, அர்ப்பணம். கமிட்மெண்ட் சொல்லுங்க எல்லாரும். கமிட்மெண்ட், டெடிகேஷன், கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் இல்லாம வாழ்க்கையே கிடையாது. திருமணம் என்பது கமிட்மெண்ட், அர்ப்பணம். ஒருவருக்கு ஒருவர் அர்ப்பணம். கணவனுக்கு மனைவி அர்ப்பணம், மனைவிக்கு கணவன் அர்ப்பணம். அந்த கமிட்மெண்ட்ல ப்ராப்ளம். குடும்பத்துல பிரச்சனை அப்படின்னா கமிட்மெண்ட்ல ப்ராப்ளம். கமிட்மெண்ட்ல ப்ராப்ளம் அப்படின்னா கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இடையிலே ப்ராப்ளம். அதனால கமிட்மெண்ட் ப்ராப்ளம். ஆண்டவருடைய எனக்கு இருக்கக்கூடிய நடக்கை, என் வாழ்க்கை, என் அர்ப்பணம் சரியாக இருக்கும் என்று சொன்னால் நடந்து கொள்கிற விதமும் அதற்கு ஏற்றாற் போலவே இருக்கும். இது ஒரே இரவில் வரக்கூடிய ஒன்றல்ல. படிக்க படிக்கதான், படிக்க படிக்கதான். இவரு வில்லியம் பாப்லே சொல்லுவாரு, 4 குக்கை கூப்பிட்டு 4 பேருக்கு ஒரே விதமான மசாலா கொடுத்து, ஒரே விதமான கறியை கொடுத்து, ஒரே விதமான தண்ணியை கொடுத்து என்ன சமைக்க சொன்னா 4 பேர் 4 விதமா சமைப்பாங்க. ஒண்ணு போல இருக்காது. கரெக்ட். ஏன்? கை பக்குவம். எப்படி கை பக்குவம்? அவன் செய்து 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 எவ்வளவு செய்துக்கிறானோ அவ்வளவு பழக்கம். ஒரு சாம்பாரா இருந்தாலும் கறி குழம்பா இருந்தாலும், கறி குழம்பு தான் ருசியா இருக்கும் கிடையாது, சாம்பாரும் ருசியா இருக்கும். எப்போ செய்தவங்களுக்கு பொறுத்திருக்கு. ஒருத்தர் என்ன சூப்பரா பாயசம் போடட்டும், வாயில வைக்க விடாங்க. பாயசம் தான் வாயில வைக்க விடாங்க இல்லையே, அதுக்கு என்ன பண்றது? என்ன ஒண்ணு அவுட் ஆயிடுதாங்க. கை பழக்கம். ஆண்டவரை பற்றி எவ்வளவுக்கு எவ்வளவு அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையிலே ருசி. அப்போ இந்த ஆண்டவர் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், இயேசு கொடுத்த அழைப்பது, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் நீதியும் சாந்தமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் முழுவதிலையும் இந்த ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கை ஈடுபட்டதை, இவருடைய குணாதிசயங்கள் இந்த பக்கங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புது தைரியம் வருகிறது. இன்றைக்கு ஆரம்பிக்கும் வண்ணமாக முதலாவது சொன்ன அந்த ஆண்டவருக்கே உரிய குணங்கள் சொன்னாங்க. அவர் எடுத்து சொல்லிக்கிறோம் என்ன அப்படின்னா, he is omnipotent, I'm sorry, he is omnipresent, he is omniscient, he is omnipotent, he is transcendent, he is eternal, he is unchangeable, he is perfect and holy, he is pure. சர்வ வியாபி, சர்வ ஞானி, சர்வ வல்லவர், எதையுமே சார்ந்திராதவர், மாறுபட்டு இருக்கக்கூடியவர், நித்தியவாசி, என்றைக்கும் மாறாது இருக்கக்கூடியவர். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மாறுபட்டு இருக்கிறவருக்கும் மாறாதவர் என்பதற்கும். டிரான்செண்டன்ட், அன்சேஞ்சபிள். டிரான்செண்டன்ட் அப்படின்னா அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே அவசியம் கிடையாது உயிரோடு இருக்கிறதுக்கு. அவருக்கு எல்லாம் அப்பாற்பட்டவராக காலத்துக்கு உயிரோடு இருக்கின்றார். அதனால மாறுபட்டு இருக்கிறவர். இந்த மாறாதவர் சொல்லும் பொழுது குணத்திலே, வார்த்தையிலே, நடந்து கொள்கிற விதத்திலே சரி, அவர் பூரணர், பரிசுத்தர், அவர் திருத்துவர். இதிலே முதலாவதை பார்க்கிறோம் இன்றைக்கு. God is omnipresent. omnipresent சொல்லும் பொழுது எங்கும் நிறைந்திருக்கிறவர் என்று ஒரு பொருள் இருந்தாலும் கூட சரியான பதம் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், God is omnipresent சொல்லும் கர்த்தர் சர்வ வியாபி சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் என்றால், ஒரே நேரத்தில்
பக்கத்திலே எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடியவர் கர்த்தர். ஹalleluya. ஒரே நேரத்துல ஏடபிள்யூ ப்ரோசஸ் சொல்லுவார், when we say God is next to you சொல்லும் பொழுது, இப்ப நான் இங்க என்ன சொல்றேன், God is next to me சொல்லும்போது கர்த்தருக்கு பக்கத்திலே, கர்த்தருக்கு பக்கத்துல அப்படின்னா கடைசில ஜெயசங்கர் உட்கார்ந்துக்கிறார், எனக்கு அவருக்கு தூரம் இருக்குது. கர்த்தர் ஏன் பக்கத்துல ஜெயசங்கர் பக்கத்துல லேட் ஆகும், இங்க இருந்து கர்த்தருக்கு பக்கத்துல லேட் ஆகும். அதனால என்ன பண்றாங்க சிலரு, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோட முதல்ல வந்து ஜெபம் பண்றது ஏன் தெரியுமா, முதல்ல இந்த அபிஷேகம் வாங்கி போயிடலாம், அப்புறம் அபிஷேகம் பண்ணி போச்சுன்னா ஒரு 10 பேர் ஜெபம் பண்ணா அபிஷேகம் பண்ணி போயிடும்ல, எதுக்கா கடைசி பண்ணி முதல்ல ஓடி வந்துட வேண்டியது, அப்படி இல்ல. God is next to you சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு பக்கத்துல எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி அதே நேரத்துல கடைசில இருக்கிற ஜெயசங்கர் பக்கத்துலயும் பக்கத்துல இருக்கிறார். That is why omnipresent. ஒரே நேரத்திலே எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றவர். ஹalleluya. எல்லா இடம் சொல்லும் பொழுது இப்போ இங்க இருக்கிற மாதிரியே எங்கெங்க ஆண்டோடைய ஆராதனை நடக்கிறதோ அங்கங்க எல்லா இடத்திலையும் அந்தந்த ஊழியக்காரர்கள் பக்கத்துல இருக்கிற மாதிரியே அங்கங்க விசுவாசி பக்கத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya. இங்க ஒவ்வொரு பக்கத்திலையும் கர்த்தர் இருக்கிறார், கூடவே இருக்கிறார். அத தோசை ரொம்ப அழகா சொன்னார், God is above me but not is beyond me. God is below me but not that I am stamping on him. God is within me, he is not enclosed. God is without me, he is not far away. ஆண்டவனுக்கு மேல இருக்கிறார்னு எங்கேயோ இருக்காருல்ல, எனக்கு மேல இருக்கிறார், எங்கேயோ இல்ல இங்கே இருக்கிறார். கீழே இருக்கிற உடனே நான் காலை போட்டு மிதிக்கிறேன் இல்ல, அது கீழே இருக்கிறார். அவர் எனக்கு உள்ள இருக்கிற உடனே போட்டு அடைச்சு வச்சுட்டேன் கிடையாது, எனக்கு வெளியில இருக்கிற சொன்ன உடனே என்னை விட்டு வெளியில போயிட்டாரு அர்த்தம் கிடையாது. கடைசியா வார்த்தை சொன்னார், ஒரு மீனானது எப்படி தண்ணிக்குள்ள இருக்குதோ அதே மாதிரி நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா. மீன் தண்ணிக்குள்ள இருக்கும் போது தண்ணிக்குள்ளேயும் மீன் இருக்குது, மீனுக்குள்ளேயும் தண்ணி இருக்கு. எஸ் எஸ் ஆர் நோ? மீன் நீந்தி போகும் பொழுது மேலேயும் தண்ணி கீழேயும் தண்ணி, completely enclosed by water. அத பிரமாணம் சொன்னாரு. ஒரு மீன் எப்படி இருக்குதோ அது மாதிரி God is everywhere. He is omnipresent. எங்கும் நிறைந்திருக்கின்றவர். ஹalleluya. ஒரு சில வசனங்கள், பிரமாணமான வசனங்கள். எங்க சென்றாலும் அங்கே கர்த்தர் உண்டு. 139 சங்கீதம், 139 சங்கீதம் வீட்டுல போயிட்டு திரும்ப வாசிங்க. பிரமாணமான சங்கீதம். இப்ப என்ன வாசிக்க போறோம்னா 7ல இருந்து 12 வரைக்கும் வாசிக்க போறோம். ஒருத்தர் 2 வருஷம் வாசிப்பீங்களா? तूने मुझे आगे पीछे घेर रखा है, अपना हाथ मुझ पर रखे रखा है. பாடிக்கிறோம் பாட்டு. இங்கதான் அந்த பாட்டுக்கு என்ன வருது? 5ஆம் வசனம், முப்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். तूने मुझे आगे पीछे घेर रखा है, உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். अपना हाथ मुझ पर रखे रखा है. तेरी आत्मा से भाग कर मैं कहां जाऊं, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன். முழுக்க வாசித்து பாருங்க. அருமையா சொல்லி வச்சார். ஒரு அழகே வேதத்திலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள், வேதாகமத்தின் நாட்களிலே வாழ்ந்து வைக்கிற பரிசுத்தவான்கள், சத்திய வேதாகமத்தின் பக்கங்களிலே காணப்படக்கூடிய கதாபாத்திரங்கள், ஆண்டவர் எப்பேற்பட்டவர் என்பதை நம்முடைய வாழ்க்கை ருசி பார்த்திருக்கிறவர்கள் சொல்லுகிற பொழுது நம்ம படிக்கும் போது நாம் உமது ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் ஆண்டவரே அப்படின்னா நமக்கு ஒரு தைரியம் வரணும். எங்க நாம் போனாலும் நான் கர்த்தருடைய பக்கத்திலேயே இருக்கின்றேன். ஹalleluya, ஹalleluya.
அதனாலதான் பயம் என்பதே கிடையாது. ஆமென். ராத்திரியில போனாலும் இருள போய் உட்கார்ந்தா கூட இருளும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். எத்தனை பேருக்கு இருளை பத்தி பயமோ தெரியாது எனக்கு. இந்த இடத்துல உங்களுக்குள்ள வெளியே சொல்ல மாட்டோம். நைட்ல எல்லாம் தூங்கின பிறகு கிச்சன்ல லைட் இல்லாதப்போ ஹால்ல இருந்து கிச்சனுக்கு போகவே மாட்டோம். மம்மி தண்ணி கொடுங்க, போய் எடுத்துக்கம்மா, மம்மிக்கு டயர்ட் ஆகுதுமா, எனக்கு பயமா இருக்கு. 3 வயசுக்குள்ள 2 வயசுக்குள்ள சொல்லு, மம்மி பயமா இருக்குது கூட வா. ஏன் என்ன பயம்? அப்படியே வளர்ந்துட்டோம். அது ஏன் சொல்லிச்சு அப்படின்னா நமக்கு என்ன பிரச்சனைங்க? அது சோறு ஊட்டும் பொழுது பூச்சாடி வரும். எதுக்கு பூச்சாடி வரான்? அது சொல்ல போது இல்ல யாரு பேர சொல்லி பயம் கட்டி விட்டுறது. இங்க இருக்காங்க நம்ம பேர் சொல்லி கொஞ்சம் பயப்பட்டு விட்டாங்க. இன்னைக்கும் அவன் நம்மளை கண்ட பக்கத்துல வரதே கிடையாது. நான் ஹால்ல உட்கார்ந்தா வெளியே சட்டுன்னு வெளியே போயிடுவா, மாடிக்கு போல கீழே வந்துருவா. அவங்க ரோட்டுக்குள்ள பூந்துட்டாலே மேல இருந்து பாத்துருவா, கீழே இறங்கி வரவே மாட்டான், அங்கே இருந்துவா. எதுக்கு? பயம் கட்டி விட்டாங்க சின்னது. அப்ப அந்த சின்னதுலயே பயம் கட்டி விட என்ன ஆயிடுது அப்படின்னா பெருசா வரும்பொழுது கூட அந்த பயம் அப்படியே இருக்கு. ஐயோ வேலை போயிடுமோ, ஏன் வேலை போகுது? அப்படிதான் வேலை போயிட்டா என்ன? வேலை போயிட்டா புரியும் உலக முடிஞ்சு போச்சா? இல்ல, வேலை போயிடலாம். கர்த்தர் போனாரா இல்லையா? கர்த்தர் போகலையே. கர்த்தர் இருக்காரா இல்லையா? கர்த்தர் இருக்காரு. அவர் நடத்துவாரா மாட்டாரா? அவர் நடத்துவாரு. இருள போய் உட்கார்ந்தா நீங்க வெளிச்சமா இருப்பாரு. கடலுக்கு அடியில போய் படுக்க போனா கூட அங்கேயும் கட்டுப்பாங்க, அங்கேயும் இருக்குது. வானத்துக்கு மேல ஏறி போனா அங்கேயும் இருக்குது. எங்க சத்துக்குள்ள போயிட்டா அங்கேயும் இருக்குது. என்னுடைய கண்களுக்கு மறைவாக, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மறைவாக நீங்களும் நானும் எங்கும் போக முடியாது. ஹalleluya, ஹalleluya. இன்னும் பாருங்க, எரேமியா 23வது அதிகாரம். எரேமியா 23 24. நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவோ? ஒரு சொல்ல பாருங்க. இவ சமீபத்துக்கு மாத்திரம் கர்த்தர் கிடையாது, தூரத்துக்கு கர்த்தர் வரலாம். எவ்வளவு தூரம் போவீங்க, எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அங்க போய் கர்ப்பகிரகத்தில் நின்று அதை பார்த்து கணத்துல போட்டு அது கொடுக்கிற தீர்த்தத்தை வாங்கி குடிச்சாதான் மனசுல நிம்மதி. 1977 ஒரு மருத்துவமனையில உட்கார்ந்து இருக்கிறேன். கம்பவுண்ட் வந்து சொல்றாரு, எப்பனாலும் மனசு கஷ்டமா இருந்தோ என்ன பண்ணுவேன், பெருசம் எடுத்து நேர வடபழனி போயிடுவேன். போயிட்டு வடபழனியான பார்த்து அவன் அங்க உள்ள போய் பார்த்தே வச்சிருங்க. அது பக்கத்துல பார்த்தாலே அப்படியே மனதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கு. வடபழனி போனாதான், வருஷமா இருப்பது கிடையாது. திருப்பதி போனாதான், திருவள்ளூர் இருக்கும்போது கிடையாது. திருத்தணி போனாதான், திருப்பத்தூர் இருக்கும்போது கிடையாது. இருக்கீங்களா எல்லாருங்க? ஹலோ, என்ன வேற மாதிரி பேசுறேன் இல்ல. இந்த ஆண்டவர் சமீபத்துக்கு மட்டும் கிடையாது, தூரத்துக்கும் தேவன் இவர்தான். எங்க போனாலும் இருக்கிறவர், சமீபம் கிடையாது, தூரத்திலும் இருக்கிறவர். அப்புறம் எவனாயிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடையில் ஒழித்துக் கொள்ள கூடுமோ என்று என்ன கேள்வி பாருங்க. எங்க ஒழுங்கி பாரு, நீ கண்டுபிடிக்க முடியாது, ஒழுங்கி பாரு. நீ போய் எப்படி கூட கண்ணாமூச்சி விளையாடலாமா? கண்ணாமூச்சி விளையாடலாமா? ஜூன் போ, எங்கனா ஒழுங்கி போ, எங்கனா ஒழுங்கி போயிட்டு உன்னை கண்டுபிடிக்கிறேன் இல்லையா பாரு அப்படின்ற. He knows where you are. ஏன் போயிட்டே இருக்கான்? அன்னைய நந்தி எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு தைரியம். Wherever I am, God knows my address. Hallelujah. Wherever you are, God knows your address. Hallelujah. அந்த தைரியம் எப்ப வருது? இந்த ஆண்டவரை
பற்றி படிக்கின்ற வேலை, அவருடைய சத்தியத்தை பற்றி அறிந்து கொள்கிற வேலையிலே, அப்போ நான் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேலையே இல்லாம வீட்டுல உட்காந்துக்கிறேன், தேடி வர ஒருத்தர், அவர் நம்ம சம்பந்தமே கிடையாது, அவர் வேலையே பார்க்க வராது. What are you doing? Reading Bible sir அப்படினா. No, where are you working அப்படினா. வேற இல்ல, சும்மா தான் என்பில வர்க் பண்ணேன், நாள வேலை இல்லைன்னு. நான் வேலை போட்டு தரேன், போயிட்டு வாங்க. அன்னையில வேலை வேலை ஆரம்பிச்சேன், இன்ன வரைக்கும் வேலை பார்த்துக்கிறேன். வேலை இல்லைன்னு இருந்ததே கிடையாது. அப்படிதான் வேலையில வரணும், பொழுதுபடுத்திட்டு வந்துருப்பேன். ரிசைன் பண்ணிட்டு ஒரு வாரம் கிட்ட வந்துருக்கோம், அவ்வளவுதானே தவிர அது மட்டும் ரிசைன் பண்ணது எப்போ, இன்னொரு வேலை வந்திருக்கும், சேர்றதுக்காக வீட்டுல வந்து உட்காந்துக்கலாம், அவ்வளவுதான். வேலை இல்லைன்னு பிரச்சனை இயேசுக்குள்ளாக வர்ற வரைக்கும் வேலை இல்லைன்னு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இயேசுக்குள்ள வர்ற வரைக்கும் 66ல படிச்சு முடிச்ச பிறகு 67, 66, 67, 68 எங்க நம்ம வேலை சுத்தி பார்த்தாச்சு, ஒன்னும் சரிப்படல. வீட்லயும் ஒரு மாதிரி ஒரு நிம்மதி இல்ல. சரி, எதுக்கு வந்து இங்க வந்து ஏன் சாகணும், நாலு குஷ்டோக மாதிரி இங்க வந்து ஏன் சாகணும், அங்க போய் சாகலாம், எங்கேயாவது போய் சாகலாம் சொல்லிட்டு நேர வந்தேன். ஸ்டேஷனுக்கு வந்தேன், ட்ரெயினை பார்த்தேன், ஏறி உட்காந்துட்டேன். ஏன்டா ட்ரெயின்ல ஏறி வந்து கேட்பீங்க, நான் போட்ட சபதம் அப்படி, நான் செத்தா கூட என் பிரேதம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. புத்தி அது மாதிரி. ஏன் ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை அதுல பேசாது. வந்து அப்பதான் வேலையெல்லாம் வந்தேனே தவிர, என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேனோ 69ஆம் வருஷம் அக்டோபர் மாதம் ஏற்றுக்கொண்டேன். 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தார், அப்ரெண்டிஸ்ஷிப் ஆண்டவர்கிட்ட. என்ன ட்ரைனிங்? பைபிள் படிக்கிற ட்ரைனிங். 69 அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 70, 71, 72 நவம்பர் வரைக்கும் படிச்சேன். நவம்பர் மாசம் வேலை போட்டு கொடுத்தார். அன்னையில இருந்து இந்த அக்டோபர் நவம்பர் வரும்போது 42 வருஷம் வேலை பார்த்துட்டே இருக்கேன். இங்க நம்ம பாக்குற வரைக்கும் நோ ரிட்டையர்மெண்ட், சாகர வரைக்கும் வேலை பார்க்கலாம். நான் இன்னும் 2 வருஷம் ரிட்டையர்மெண்ட், 5 ரிட்டையர்மெண்ட் கிடையவே கிடையாது. சாகர வரைக்கும் இங்க ரிட்டையர்மெண்டே இல்லாத வேலை. என்ன அப்படின்னா, இவர் சமீபத்திற்கு மாத்திர தேவன் அல்ல, தூரத்துக்கு மாண்டவர். இவரை விட்டு இவரை கண்ணுக்கு மறைவா ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னா போய் எதுக்கு இடமே கிடையாது சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. எவனாயிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்கள் ஒளித்துக் கொள்ள கூடுமோ சொல்லிட்டு எப்படி சொல்ற பாருங்க. நான் வானத்தையும் இது சினிமால விஸ்வரூபம் எடுத்து காமிக்கிற மாதிரி கிடையாது. சினிமால விஸ்வரூபம் தெரியுது, விஸ்வரூபம் பெருசா அது ஒரு சிரிப்பு. மக்கள் விஸ்வரூபம் காட்சி சினிமா பார்த்துட்டு உண்மையா வானத்தையும் பூமியையும் நிரப்பி இருக்கிறவர் இந்த ஆண்டவர் ஒருவர். அதனாலதான் அவரு யோசுவாவுக்கு சொன்னாரு, தம்பி யோசுவா 1ஆம் அதிகாரம் பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். தமிழ்ல வாசிக்கும்போது எப்படி தெரியும்? இங்கிலீஷ்ல வாசிங்க. நெருப்பு ஓகே, நான் நெருப்பு கருமையா ரூத் இங்கிலீஷ் வருதா கொண்டு வரணும். சரி, தமிழ் வச்சுக்கிறேன். ஆல்ரைட், வாசிங்க. வினோலியா வச்சுக்கியா? வினோலா யா. Wherever the sole of your foot tread upon, that have I given unto you. அதை உனக்கு உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கிறேன். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்குது. அதுல படிச்சு பார்த்தோம்னா, wherever you set your foot, the land is already yours. எங்க நீ கால் வைக்கிறியோ, நீ கால் வைக்கிறது ஏற்கனவே நான் உனக்கு கொடுத்த இடம் அப்படின்னு. இதுதான் கொடுக்க போறேன்னு இல்ல, ஏற்கனவே கொடுத்துட்டேன், அங்கதான் உன் காலை வைக்கிற அப்படின்னாரு. வானத்தையும் பூமியையும் நிரப்பி இருக்கிற கர்த்தர் இவர். எங்க போனாலும் எங்க இருந்தாலும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும், இந்த ஊர்ல பிறந்து, ஓகேல பிறந்து, ஓகேல வளர்ந்து, எஃப்சிசில படிச்சு, ஸ்கூல்ல படிச்சு, எஃப்சிசி காலேஜ்ல படிச்சுட்டு இங்க இருந்த பையன் ஒருத்தன் அமெரிக்கா போக,
அங்கே மிஷனரி மடகாஸ்கர் அனுப்பி வைக்கிறார் ஆண்டவர். இந்த பாஸ்டர் பிரபுடைய மகன் சுதாகர் இமானுவேல் சுதாகர் மடகாஸ்கருக்கு அவர் சொந்த ஊர் மாதிரி அங்க போய் எக்கச்சக்க சபையை ஸ்தாபித்து இருக்கிறார் அந்த மகன். எப்படி அது? வானத்தையும் பூமி நிரப்புகிறவர்னா. ஹalleluya. ஒருவருக்கு மட்டும்தானா? இல்லை, எல்லோருக்கும் என்புடையது. அதனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுகிற வேளையிலே ஒருவராகிலும் வாழ்க்கையை குறித்து பிற்போக்காக யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், வாழ்க்கையிலே முன்னேற பிறந்தவர்கள். உங்களுக்கு போகத்தான் மிச்சம் எல்லாம் இருக்கும். ஹalleluya. வாங்கம்மா 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரை தொலைக்கத்தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். என்ன விளங்குது அதுல? இப்ப நான் சொன்ன வார்த்தை தான். உனக்கு போகத்தான் மிச்சம் மீதி பேருக்கு. ஹலோ ஹலோ, உங்களுக்கு போகத்தான் மிச்சம் மீதி பேருக்கு. ஹலோ ஹலோ, நம்ம நினைக்கிறோம் நமக்கே கொடுத்தாருன்னா மிச்சம் எங்க இருக்கும்? நம்ம எல்லாம் எடுத்துமே நீங்க எவ்வளவு எடுத்துக்கிட்டாலும் போக மிச்சம் தான் மற்றவர்களுக்கு. ஆண்டவரே தீர்மானம் பண்ணி வைக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய தொகைக்கு தக்கதாக மற்றவர்களை தீர்மானம் திட்டம் பண்ணி வைக்கின்றார். அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும், உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும், உங்க நாளைக்கு என்ன வேண்டும், உங்களுடைய 40 ஆண்டு வாழ்க்கைக்கு என்ன இருக்க வேண்டும், உங்க பிள்ளைகள் எப்படி இருக்கும், வேற பிள்ளைகள் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி திட்டம் பண்ணி வைக்கிறாங்க. அதனாலதான் தினகரன் பண்ணாரு, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதேன்னு பண்ணாரு. ஏன் சோர்ந்து போக கூடாது? என் கர்த்தர் எனக்காக திட்டம் பண்ணி வைக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். காரியா இல்ல, வேற யாரும் உட்கார்ந்து இருக்கிறான். நீ போ மகனே, நீ போ மகளே, மீதி பேர் நான் வரேன்ன்ற. ஹலோ ஹலோ, இருக்கீங்களா எல்லாரும்? அந்த ஒரு தைரியம் உள்ள வரணும். அதனால யாரிடம் வந்து வெளியே தரணும், மற்ற யாரும் அப்படி சொல்றதே கிடையாது. எல்லோருக்கும் எல்லாம் இருக்கின்றது. இந்த கர்த்தரை பொறுத்த வரையிலே பரலோகத்தில் அவர் ஐஸ்வரியத்தின்படியே ஒவ்வொருடைய குறைவை நிறைவேற்றக்கூடிய கர்த்தர் இவர். ஹalleluya, ஹalleluya. வானத்தின் பூமி நிரப்புகிற கர்த்தர் இவர். சரி, இன்னொரு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 17 26 27. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவையாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஹalleluya. கர்த்தர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகம் எங்க இருக்குது? மேல இருக்குது. மேல எவ்வளவு மேல? யாரும் எங்காவது ஒரு இடத்துல இருக்கிறார். பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப இந்த கர்த்தரை எப்படி நம்புறது? நம்ப முடியாது. கூட்டு விசாஸ் பண்றதே இல்ல. நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா கர்த்தர் எங்கேயோ இருக்கா, கர்த்தர் எங்கேயோ இல்ல. அவர் நம்மில் ஒருவருக்கு தூரமானவர் அல்லவே. அப்படின்னா பக்கத்திலேயே இருக்கிறார். God is next to you. Next to you. உடனே ஒரு கேள்வி, பக்கத்துல இருக்காருன்னா ஏன் கொடுக்க முடியுது? இதே மாதிரி ஒருத்தன் கேட்டான். அந்த தெரியும். ஆண்டவர் போனாரு, பலசாரியே கர்த்தர் கூட இருக்கிறார், நீ போ அப்படின்னாரு. கூட இருக்கிறாருன்னா ஏன் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்மள மாதிரிதான் எல்லாமே. நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப அறிவுப்படுத்தணும், டெக்னாலஜி வந்துருச்சு, முன்னேற்றம் ஆயிட்டோம். முன்னேறவே இல்லை. இதையோ எப்படியோ இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம்.
ஆதாம் ஏவாள் எப்படியோ அப்படிதான் இன்னைக்கு இருக்கணும். அன்னைக்கு ஏவாள் என்ன பண்ணா, அந்த பழத்தை சாப்பிட்டாதான் சாபமாகும், இல்ல சாகவே மாட்டோமாகும் கேட்டா. இன்னைக்கு அப்படிதான், இந்த ஆண்டவரை சேவிச்சாதான் நல்லா இருக்குமாகும், நல்லா இருக்க மாட்டோமாகும். இன்னைக்கு அந்த கேள்விதான். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் நமக்கு ரொம்ப தூரம் இல்ல, கிதியோனுக்கு நமக்கு ரொம்ப தூரம் இல்ல, எல்லாரும் அங்கேயே தான் இருக்கிறோம். நம்ம நினைச்சிருக்கிறோம் எங்கேயோ போயிட்டு வந்து, எங்கேயும் போகிற மகனே, எங்கேயும் போகிற மகளே, நீ எனக்கு முன்னாலேயே தான் இருக்கிற. ஹalleluya, ஹalleluya. ஒருவரும் தூரமானவர் அல்லவே, ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஆபிரகாம் ஊர் என்கிற ஊரிலே இருந்த பொழுது உடன் இருந்தவன். யாக்கோபு ஊரை விட்டு ஓடும் போது வாலிபனில் படுத்திருந்த வேளையிலே கர்த்தர் கனவு கொடுத்தவனோடு பேசியவர். யோசேப்பு எகிப்துக்கு போய், யோசேப்பு எகிப்துக்கு விற்கப்பட்டு போத்திபார் வீட்டில் வேலைக்கு சென்ற பொழுது அந்த வீட்டிலே கூட இருந்தவர். ஹலோ, அவருக்கு என்ன தூரமே கிடையாது. நீ எங்க போனாலும் சரி கூடவே வந்து நிற்பார். ஹalleluya, ஹalleluya. நேரே எகிப்திலிருந்து வெளியிலே இஸ்ரவேலர்கள் சென்ற இடமெல்லாம் கர்த்தர் அவர்கள் நடுவிலேயே இருந்தார். ஹalleluya. மீதியானின் பார்வைக்கு மறைவாக கோதுமையை போர்க்களத்தில் அல்ல, ஆணைக்கு களத்தில் அல்ல, ஆணைக்கு போர் வைத்த போது கர்த்தர் கூடவே இருந்தார் கிதியோனோடு. தமஸ்கு போகிற வழியிலே கர்த்தரை சந்தித்ததனாலே தடுமாறின பவுலுக்கு கைலாகு கொடுத்து ஊருக்குள்ள கூட்டி சென்று நேர் தெருவிலே யூதாவின் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்ட வேளையிலே அதே ஊர்ல இருந்து அனனியாவிடத்திலே போய் கர்த்தர் சொன்னார், சவுல் என்கிற ஒருவன் சீமோன் யூதா என்ற வீட்டிலே நேர் தெருவிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், நீ போய் அதை தொட்டு வா அப்படின்னார். ஹalleluya. விளங்குதா உங்களுக்கு? அது எந்த அட்ரஸ், நீங்க எங்க இருக்கிறீங்க சொல்லி அனுப்புவார் ஆண்டவர். ஹலோ, உங்க பேரை சொல்லி அனுப்புவார், போன் நம்பரை கொடுத்து அனுப்புவார். கடலிலே சூறாவளியை மாட்டிக்கொண்டு தன் போக்கின்படியே கப்பல் இழுத்து செல்ல அந்த கப்பலிலே பவுலுக்கு தரிசனமான நடுக்கடலிலே கர்த்தர். சங்கீதம் 33:12-14. சங்கீதம் 33:12 முதல் 14. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும். ஓ அல்லேலூயா. யாரை பத்தி சொல்லுகிறது இது? யாரை பத்தி சொல்லுகிறது? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி எது? ஆண் ஜாதி பெண் ஜாதி கை வைத்துங்க, ஆண் ஜாதி பெண் ஜாதி ரெண்டு ஜாதி கை வைத்துங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஜாதி கையை வைத்துங்க. நீங்க என்னமா பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்புறம் கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் காண்கிறார். அப்புறம் தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் உடனே சொல்லுங்க. வானத்திலிருந்து எப்படிங்க பார்க்க முடியும்? கதை விடுறீங்களே. வீட்டுல டைனிங் டேபிள்ல இன்டர்நெட் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு அமெரிக்கா நகரம் பார்க்கலாமா? வானத்திலிருந்து பார்க்க முடியாதுன்றாங்க. இன்டர்நெட் போட்ட ஊர்ல வந்து என்ன பாக்குறீங்களா? பாக்குறியா? பச்சை மொழியை தெரிஞ்சிருக்கும். இன்டர்நெட் தெரியாத விட்டுங்க, இன்டர்நெட் தெரியாத விட்டுங்க, தெரிஞ்ச மொழியை சொல்ல வர நானே கஷ்டம் கிடையாது. பாயிண்ட் என்ன அப்படின்னா, எங்கே சென்றாலும் கர்த்தர் அங்கே இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். ஹalleluya. எதுக்கு ஆராய்ந்து பார்க்கிறார்? எதுக்கு ஆராய்ந்து பார்க்கிறார்? அவன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்துக்காக அவன் என்னென்ன பண்றான் பார்க்கிறார். ஹalleluya. வாழலாமா? இந்த வாரம் முழுக்கும் எங்க போனாலும் கர்த்தரோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? எதுக்கு பயப்பட மாட்டீங்களா? பயப்பட கூடாது. பயப்பட மாட்டேன் சொல்ல வாய் திறந்து. கர்த்தர் எனக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் எங்கே சென்றாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எஸ், அதான் சங்கீதம் 119 வாசித்தோம். 119 7-12, எரேமியா 23:23-24, அப்புறமா அப்போஸ்தலர் 17:23-24 வாசித்து காமிச்சிட்டோம்.
இப்போ சங்கீதம் 33 11 12 9 12 வரைக்கும் வாசித்து காமிச்சிக்கிறோம். வாசிங்க, வீட்டுல போயிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த அறிவு உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. எஸ், இது இருக்கும் பொழுது என்ன கஷ்டம் வந்தாலும், இந்த வாரத்துல என்ன தேவையா இருந்தாலும் உள்ளம் பயப்படக்கூடாது. மாற என்ன சொல்ல வேண்டும்? என் கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியால் சொல்கிறார். தம்மை உத்தம இருதயத்தோடு பற்றிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் இரவும் பகலும் உலா வந்து கொண்டிருக்கிறது. இந்த வர்ற கண்ணு என் மேல் நிக்கிட்ட ஆண்டவர், சுத்தர கண்ணு என் மேல் நிக்கிட்ட. என்னை பார்த்தா போதும், என்னை பார்த்து கண்ணடிச்சாலே போதும், என்னை பார்த்து சிரிச்சாலே போதும். உலகத்துல என்ன மாதிரி வருதுல பாருங்க, அங்க நிக்கணும். நீங்க நின்று பாருங்க, அவரு கண்ணு போயிட்டே இருக்குது. மாத்திக்கு நீங்க வசனத்தை எடுத்து கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையே. 6வது வசனம், நிச்சயமா தமிழ்ல இல்ல, போட்டுக்கிறீங்களே, நிச்சயமாகவே ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அவன் வாசிக்கும் போது ஒரு வெளிச்சம் அடியும். அந்த வெளிச்சம் அடிக்கிறது என்ன அப்படின்னா, சுத்திட்டே வர்றது உங்க மேல நீங்க அர்த்தம். நின்றுச்சு, சூப்பரோ சூப்பர். இன்பமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை. பயமுறுத்துற மாதிரி வரும், ஆனால் என் கூட இருக்கிறவரே எல்லாரையும் பயமுறுத்தவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன், எங்க மாமா கிட்ட சொல்லுவேன். ஆளு அந்த பேரன் பார்த்து, மாமா பெரிய சாண்டோ, அவர் ஊர்ல தானா, மாமா சொல்லுமா, மாமா யார் தெரியுமா, மாமா யார் தெரியுமா, அது ஒரு மருந்து, எங்க மாமா தெரியுமா உனக்கு, மருந்து ஜால சொல்ல மருந்து ஆகும் சூப்பர். என்ன அந்த பேர்ல இருக்குது, பயமுறுத்துறதா. இவர மாதிரி இவர் எதிர்ச்சாருன்னா புகையும், இவர் வந்து நின்னார்னா நெருப்பா எரியும். ஹல்லேலூயா. சாதாரணமானவர் நீங்க, இவரே சரித்திரத்தை மாற்றி அமைக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ கோடா கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, கோடா கோடி ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். He is omnipresent. கர்த்தர் சர்வவியாபி. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம்ம சன்னிதானம் வருகிற இந்த வாக்கியத்திற்காக கோடா கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் முன்பாக வருகிற வேளையிலே என்னுடைய உள்ளம் மாறும்படி, என்னுடைய சிந்தை மாறும்படி, என் எதிர்பார்ப்பு மாறும்படியாக ஜீவனுள்ள ஒரு வார்த்தைகளால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரத்திற்காக நீ சொல்லிக் கொடுத்த வசனங்களை இந்த மக்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இந்த வசனத்தை அவர்களுக்கு ஏற்ற பிரகாரமாக உபயோகப்படுத்துவதற்கு உதவி செய்து வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிற கர்த்தாவே, இது உமது சபை, உமது ரத்தத்தால் வாங்கப்பட்ட சபை, உமது பரிசுத்தாவியானவர் முத்திரிக்கப்பட்ட சபை. இந்த சபையை திட்டம் ஒரு கரத்தில் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீ கொடுத்த திட்டம் நிறைவேறத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நீரே எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவீராக. ஒவ்வொருவரை கரங்களை சமர்ப்பிக்கிறோம். பெரியவர்கள், சிறியவர்கள், சிறு பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஐயா, இன்றைக்கு வந்து உமது ஆலயத்திலே கலந்து கொண்டது நிமித்தமாக இந்த வாரம் முழுவதும் நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல அற்புதம், நல்ல ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும்படியாக, குடும்பத்திலே சமாதானம், உறவினர் மத்தியிலே நல்ல ஓய்வு என்று விளங்கும்படியாக, வேலையிலே நல்ல முன்னேற்றம், வருகிற பண புழக்கத்திலே எந்த விதமான கஷ்டமில்லாத நிலைமை என்று விளங்கும்படியாக, குறிப்பாக 4வது வாரமாக இருந்தாலும் கூட கர்த்தாவே, உமது பிள்ளைகளாக இருக்கிற காரணத்தால் குறைவில்லாத வாழத்தக்கதாக கர்த்தர் சந்திக்கிற எல்லா விதமான செழிப்புக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். திவ்ய மகிமை உமக்கு ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.
ஆமென்.